Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த செட்லேருந்து வீடியோ பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த செட்லேருந்து இதுதான் கடைசி வீடியோ. இப்போ நான் 2 வாரமாக இந்தியாவில் இங்கே எல்லாத்தையும் ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 வாரத்துக்கும் என்னோடய ப்ரைமரி ஃபோன் ட்ராவல் கம்பேனியன் இதுதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த OnePlus 12ஓட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் OnePlusஓட கொலாபரேஷனில் பண்ணுறேன். பட் ஸ்கிரிப்ட் வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி OnePlusக்கு அனுப்பல. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணது எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் 6 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்பர் 6 பில்ட். டிசம்பரில் இந்த ஃபோனோட சைனீஸ் வெர்ஷன் பற்றி நான் கவர் பண்ணே இல்லை. நான் வாங்கினது ஒயிட் யூனிட். பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, பட் பேக் கிளாஸியாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் இந்தியா மாதிரி மார்க்கெட்ஸில் அவைலபிளாக கூட இல்லை. இங்கே OnePlus 2 கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளாக் அப்புறம் இந்த க்ரீன். என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை இதுதான் பெஸ்ட் கலர் ஆப்ஷன். ரெண்டுத்துலேயுமே பின்னாடி இருக்கிற கொர்லா கிளாஸ்க்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ்க்கு ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த க்ரீன் வேரியண்ட்டில் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிசைனுக்கு ஒரு டெப்த் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் போன வருஷம் OnePlus 11லேருந்து ஒரு ரொம்ப ஆப்வியஸான டிசைன் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த 220 கிராம் வெயிட், கிட்டத்தட்ட 9.4 மில்லிமீட்டர் திக்னஸ், ஃபோன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ யூஸ் பண்ணல அப்படின்னு தான் இனிஷியலாக யோசித்தேன். பட் OnePlus 12 நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணலையும் ஃபோன் ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஃபீல் இல்லை. இப்போ எட்ஜஸ் பேக் ரெண்டுமே இன்வெர்ட்ஸ் கர்வாக இருந்ததுனால ஆக்சுவலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் ஃபோனோட அந்த 9.2 மில்லிமீட்டர் திக்னஸ் நம்மளுக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் இந்த மெட்டல் சைட்ஸ், இந்த ஹெஃப்ட், இதெல்லாம்னால ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. வேறண்ணா IP65 ரேட்டிங் இருக்குது, IR பிளாஸ்டர், அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. எப்போ மாதிரியே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்பிளே இங்கே கண்டிப்பாக ஒரு ஹைலைட் தான். இது ஒரு 6.82 இன்ச் கர்வ்ட் AMOLED பேனல். இது எட்ஜஸில் கர்வ் ஆகிறது போக டாப் அண்ட் பாட்டம்லேயும் கர்வ் ஆகுது ஸ்லைட்டாக. எட்ஜஸில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். பட் பர்சனலாக எனக்கு இந்த கர்வ் பேனல்னால் கிடைக்கிற அந்த ரெட்யூஸ்ட் வித் ஒரு பாசிட்டிவாக தெரியுது. ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிற கர்வ்ஸ்னால அந்த ஸ்வைப் ஜெஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஃபீல் ஆகுது. இது ரொம்ப பிரைட்டான பேனல். 4500 நிட்ஸ் HDRக்கு கிளைம் பண்ணுறாங்க. 600 நிட்ஸ் மேனுவல் மோட்லேயும் 1600 நிட்ஸ் ஆட்டோ மோட்லேயும் போகும். ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெசல்யூஷன் இங்கே Quad HD+, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. LTPO டெக்குக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை தேவைக்கேற்ற மாதிரி வேரி பண்ணிக்கலாம் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்கு. பேட்டரி பற்றி பேசையில் கைஸ் சீரியஸாக பேட்ரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது, GPS யூஸ், நான் வீடியோ பார்க்குற டைம், இன்ஃபேக்ட் இந்த ட்ரிப்பில் நான் ஒரு டேப்லெட் கூட எடுத்துகிட்டு வரல. ஸோ OnePlus 12 தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணல கூட ஒரு நாள் கூட நாள் முடியறதுக்குள்ளே நான் திருப்பி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்ததே இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃப் ஃபோன்ஸ்னு சொல்லலாம். சார்ஜிங் வரையில் உள்ள 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜரை யூஸ் பண்ணி 50% 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜுக்கு 26 நிமிஷம். இங்கே அவங்க யூஷுவலோட அதிகமான 5400 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே இம்ப்ரெசிவான நம்பர்ஸ். இது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 50 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணலாம். இங்கே சார்ஜிங் டைம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த ஃபோனில் Snapdragon 8 Gen 3 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப். இதை நம்ம சைனீஸ் யூனிட் அன்பாக்ஸ் பண்ணலையே பார்த்தோம். இங்கே என்ன மாறி இருக்குன்னா, என்னோட இந்தியன் யூனிட்டும் Android 14 தான் ரன் ஆகுது. ஆனால் அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்கின் Oxygen OS, கலர் OSக்கு பதிலாக. ஸோ இந்த புது ஃபர்ம்வேரோட ஒரு சில சேஞ்சஸ் வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெபிலிட்டி. இப்போ சைனீஸ் OnePlus 12 ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் கிராஷ் ஆச்சு. பட் இது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுது. ஸ்டெபிலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது. பட் 8 Gen 3 இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் தான் வருது இந்த சிப்புக்கு. ஸோ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுதுங்கிறது ஒரு நல்ல சைன். கேம்ஸ் ரன் பண்ணி பார்க்கல ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆகலை. இங்கே 8 Gen 3 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமோடையும் 256 இல்லை 512 GB UFS 4.0 ஸ்டோரேஜோடையும் பேர் ஆயிருக்கு. OnePlus இங்கே அவங்களோட செல்ஃப் டெவலப் ப்ரொப்ரைட்டரி பிளாட்ஃபார்ம் Trinity இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக பர்ஃபார்மன்ஸை இன்னும் புஷ் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. அவங்களோட கிளைம் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக, ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஹெவி டியூட்டி டாஸ்க்ஸ் பண்ணையில் கூட, மல்டி டாஸ்க் பண்ணையில் கூட. உதாரணத்துக்கு CPU வைட்டலைசேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறது, கேமிங் மாதிரி ஹெவி டாஸ்க்ஸ் இருக்கையில் கூட பவர் ட்ரெயினை மினிமலாக மெயின்டைன் பண்ணி ஸ்டேபிளான ஃப்ரேம் ரேட் கொடுக்கறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. RAM வைட்டலைசேஷன் ஆப்ஸை இன்னும் நிறைய நேரம் மெமரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்மார்ட்டாக ரிசோர்ஸ் இன்டென்சிவ் ப்ராசஸஸை ரீஅலோகேட் பண்ணுறதுக்கு.
OnePlus இங்கே 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இங்கே அவங்களோட ராம் வைட்டலைசேஷன் பேசிக்காக ஃபோனை நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இந்த பீரியடுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. எனிவே நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேமராஸ்னு வரையில் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க. பிரைமரி சோனியோட 50 மெகா பிக்சல் லிட்டியா லைட் 808. இது ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.6 லென்ஸோட பேரா இருக்குது. இமேஜஸ் நல்லா ரிச்சாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. கலர்ஸ் நேச்சுரலாக, டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப வைடாக இருந்தது. லோ லைட்டில் கூட எனக்கு OnePlus 12ஓட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இமேஜஸில் நாய்ஸ் கம்மியாக இருந்துச்சு, திருப்பியும் டீட்டெயில்ஸும் இம்ப்ரெசிவ். நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கல ஒரு அப்டேட் வந்துச்சு, அதில் மாஸ்டர் மோட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் மோட் யூஸ் பண்ணி நான் எடுத்த சில ஷார்ட்ஸை இப்போ பார்ப்போம். வீடியோன்னு வரையில் இந்த ஃபோனில் 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எனக்கு 4K 60 இன்னும் முக்கியம். ஏன்னா அந்த 60 FPS ஸ்மூத்னஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த கேமரா ரெண்டுமே நல்லா ஷூட் பண்ணுது. ஃபுட்டேஜ் டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருக்குது, ரிச்சான கலர்ஸோட. அடுத்து ஒரு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இது நம்ம ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண அல்ட்ரா வைட்ஸ்லேயே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். கலர்ஸ் பிரைமரிக்கு க்ளோஸாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் OV64B. இன்னொரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ், இந்த தடவை ஒரு f2.6 டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதில் 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. இங்கே ரிசல்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக நான் 6xக்கு ஸ்விட்ச் பண்ணி நிறையவே ஷூட் பண்ணேன். செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் f2.4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. டீட்டெயில் செல்ஃபீஸ், அந்த ஸ்கின் ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் எதுவும் இல்லை. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷனும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4K செல்ஃபி வீடியோக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. OnePlus 12 இந்தியாவில் $65,000 ஸ்டார்ட் ஆகுது. குளோபலாக $800. ஸோ டீசெண்டான ஆஸ்கிங் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. இங்கே அவங்க ஆஃபர் பண்ணுறது ஒரு கர்வ் ஃப்ளாக்ஷிப் OLED பேனல், நல்ல பிரைட்டான பேனல், ரிஃபைன்ட் பில்ட், டாப் ஆஃப் த லைன் ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ், ஆப்டிமைஸ் சாஃப்ட்வேர், சாலிட் சப்போர்ட்டோட, ரொம்ப தரமான கேமராஸ், ஒரு IP ரேட்டிங், நல்ல பேட்டரி லைஃப் ப்ளஸ் அபவ் ஆவரேஜ் பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ OnePlus நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க OnePlus 12 பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேவ் a nice day. Bye.